குருவின் தினம் ஒரு சுவடுகளில் ஒரு கன்னிப்பெண் நீண்ட நாளாகியும் அவர்களுடைய திருமணமாகாத ஒரு கணவனுக்காக தேடி பல்லாண்டு காலம் வாழ்ந்தாங்களாங்க. வாழ்ந்த பல காலங்களுக்குள்ள அவருடைய இயல்புத்தன்மையிலிருந்து அந்த கன்னிப்பெண் எதனை அவர்கள் தேடி அலைந்தார்களோ அங்கே அவர்களுக்கு எது கிடைத்ததுங்கிறதுக்கு ஒரு சூட்சுமம் ஒன்றை அவங்க ஆராய ஆசைப்பட்டாங்களாங்க. வாழ்க்கைங்கிற ஒன்றை கற்றுக்கொள்ள அவர்கள் தேடிய பொழுதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது ஒன்றே ஒன்றுதான். தனக்குள் எது கிடைக்க வேண்டும் என்பதை விட தன்னை ஆராயும் ஒன்றை தான் தேட வேண்டுமா, இல்லை தனக்குள் இருந்து அது அதிபதியாய் இருக்க எது அதன் பதி என்பதை உணர வேண்டுமான அந்த கேள்வி அவர்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியாக எழுந்துதாங்க. இப்போ மீண்டும் அந்த கன்னி பெண்ணுக்கு எதையெல்லாம் அவள் நாடி சென்று எங்கெல்லாம் அதனுடைய முக்கிய கருத்துக்களுள் தன்னை மூழ்கடித்து கொண்டோமோ அங்கு அது எப்படி தன்னுள் இருந்து தன் தன்மையை வெளிப்படுத்த ஆசைப்பட்டதோ அதில் அவள் வெளிப்பட்டால் அவளுக்குள் அது முக்கியமான கன்னித்தன்மையாய் வெளிப்பட்டு விடும் என்று நினைத்தாளாங்க. சரிங்க, இப்போ இந்த வார்த்தையில் இன்னும் எல்லோருக்கும் என்ன விளக்கம் தரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இப்போ நாங்கள் சுவாரஸ்யமான சில விஷயங்களோடு சேர்த்து எங்களுடைய ஆதிப்புலனாக இருக்கிற எங்களுடைய குருநாதருக்கு ஒரே ஒரு விளக்கம் தரணும்னு நாங்களும் சில விளக்கங்களை போட்டுக்கிட்டு இருக்கோங்க. அப்படி இந்த கன்னி அப்படின்ற வார்த்தைக்குள்ளிருந்து யாரெல்லாம் மறு வியாக்கியானத்துக்குள்ளே நுழையணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவர்களின் திருமணங்கிற வார்த்தை எப்பேற்பட்டது, எதனை நோக்கியது, எதனை சார்ந்தது, அவர்களின் உள் வாழ்க்கையை அர்த்தம் எப்படி முழுமையடைய வேண்டுங்கிறத கூட அந்த பெண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டியிருந்ததாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு ஒன்று ஆகுதுன்னா அது குருவின் உத்தரவுகளோடு தான் நடக்குமாங்க. அதாவது குருகுல கல்வியில் அவங்களுடைய சீடராக இருந்து அவர்களோடு பயணித்து அவர்களின் சொல் வழக்கத்திலிருந்து முற்பட்ட கருத்துக்கள் பிற்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் இழந்து குருவின் சிந்தனையோடு முழு சாகாம்சம் செய்து உலகியல் வாழ்வியல் கருத்துக்களை அவர்கள் கற்ற பின்பு தன் குருவால் ஒரு மனம் எப்படி உருவாக்கப்படுகின்றதோ அம்மனமே குருவின் மனமாய் அதுவே திருமணம் என்ற வார்த்தைக்கும் இடம் கொடுக்கப்பட்டதாங்க. இன்றைய காலகட்டத்தில் நான் என்னை மறக்க நீ என்னை தேடுவாய் என்ற வார்த்தைக்குள் எல்லோருமே நிசப்தத்தை தேட மறைந்து கொண்டு உயிர் சதவீதத்தை தேடிக்கொண்டு எல்லோருமே அலைகின்றார்கள்னா அப்போது அவர்களுடைய உண்மையான சகிதம் எதனை நோக்கி பயணிக்க ஆசைப்படுதுங்க? முன்பொரு காலங்கள்லாம் இந்த கன்னி என்ற பேருக்கு பல அர்த்தங்கள் இருக்குங்க. ஏன் பல கோவில்களில் கூட கன்னி விநாயகர்ன்ற பெயரை கூட சூட்டி வச்சுருப்பாங்கங்க. ஆனால் இதற்கான அர்த்தமும் மூலமும் யார் என்பதை உணர்ந்து விட்டால் போதும், அங்கேயே அவர்களுக்கான ஞானமும் கிடைத்து அவர்களே அதற்கான கணம் பதித்தவர்கள் என்ற பெயரையும் சூட்டி கொடுத்து சுடற்கொடியாக வைத்தவர் தன் குருநாதருங்கிறதையும் புரிந்து கொள்ளலாங்க. வாழ்வியல் தத்துவங்கள் பல சொன்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் எதை சொல்ல விரும்புகின்றோமோ அதில் நீங்கள் உங்களுடைய மறு பொருள் ஆய்வுக்குள் எதனை தேடுகின்றீர்களோ அதில் நான் கன்னி நீர் மூலம் இது மட்டும் உங்களுக்குள் தெரிந்தால் போதும். உங்களுள் நான் வெளிப்படுவது உண்மை, உங்களுக்குள் இருப்பதை நானே வெளிப்படுத்துவேங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேங்க. கனவுக்கும் மெய்ப்பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கனவு வேறு, மெய் உணர்வு வேறுங்கிறத எல்லோரும் உணர்ந்து கொண்டால் நிஜம் உங்களுடன் நிழல் என்றும் மறைந்து போகட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.